இந்த மாலை வேளையில நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்தினுடைய 2 சாப்டர்ஸை நம்ம பார்த்து முடிக்க நம்ம முயற்சிக்க போறோம். அதிகாரங்கள் 21, 22 பார்த்துட்டு அதை அப்படியே நம்ம முடிச்சிடலாம். 20வது அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். இங்கே 4வது வசனத்துல, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இந்த உபத்திரவ காலத்துல உயிரோடு இருந்து சாட்சியாக இருந்தாங்க, மிருகத்தினுடைய முத்திரையை எடுத்துக்கல, ஆண்டவருக்காக மரித்தார்கள், அவங்க எல்லோரும் என்ன செய்றாங்க? உயிரோட எழும்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர்த்தெழவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்றதை நான் பார்க்கிறோம். ஸோ யாரெல்லாம் உயிர்த்தெழுகிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த உபத்திரவ காலத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்களோ, ரத்த சாட்சியா மரித்தாங்களோ, அவங்கெல்லாம் உயிர்த்தெழுகிறாங்க. இதுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னா 2வது உயிர்த்தெழுதல் இருக்கு, அதாவது இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமானும் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம் அப்படிங்கிறது இந்த அக்கினி கடல்ல போடப்படுது, இவங்களுக்கு அது கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் என்ன செய்றாங்க? 1000 வருட அரசாட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் சாத்தான் 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் அவிழ்த்து விடப்படுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது இங்கே 10வது வசனத்துல, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகி அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அகன்று போயின, இடம் காணப்படவில்லை. ஓகே. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் இப்ப இன்னொன்னு, மரித்தோர்கள் சிறியோர்கள் பெரியோர்கள் எல்லோருமே உயிர்த்தெழுறாங்க, எல்லோரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். ஸோ யாருடைய பேரெல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு என்னது, ஆண்டவர் அவங்க கிரியைகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை தராரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நியாய தீர்ப்படைகிறார்கள் பார்க்கிறோம். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்து மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஸோ இன்னொரு உயிர்த்தெழுதல் இந்த இடத்துல வரதை நான் பார்க்கிறோம். எல்லோரும் உயிர்த்தெழுகிறார்கள். ஜீவ புஸ்தகத்துல யார் பேரெல்லாம் எழுதியிருக்கிறதோ, அவங்களுடைய கிரியெல்லாம் எழுதியிருக்குதோ அவங்களுக்கு என்னது, ஆண்டவர் நியாய தீர்ப்பு தருகிறார். மற்ற எல்லோருக்குமே அவங்கவுங்க கிரியையின்படி என்ன செய்றார், நியாய தீர்ப்பு தருகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குது அப்படின்னாவே அவங்களுடைய கிரியைகள் அவங்கள பத்தி எழுதியிருக்கு அப்படின்னாவே நிச்சயமாக அவர்கள் விசுவாசிகள் தான். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், விசுவாசிகளும் உயிரோடு எழும்புறாங்க, அவிசுவாசிகளும் உயிரோடு எழும்புறாங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். பலன்கள் கிடைக்குது. அவங்கள அக்கினி கடல்ல போடல. பட் யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள இல்லையோ அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா 2ஆம் மரணத்துக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஸோ இப்ப நான் இது ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் கொண்டு வரேன். முழுசா நான் ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன், தெளிவு வரும்னு நான் நினைக்கிறேன். பைபிள்ல உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் தான் உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்ற மாதிரியே பேசுறாரு. 2ஆ பிரிச்சு பேசலாம்.
அதாவது விசுவாசிங்க, அப்புறம் அவிசுவாசிங்க அப்படின்னு பேசல. அப்புறம் பவுலும் கூட அப்படி பேசல. ஆனா பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 22, 23 அந்த வசனங்கள்ல அவனவன் தன் தன் வரிசையில் அப்படின்னு சொல்ற அந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு விளக்கம் அந்த வசனத்திலே இருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்து அதுக்கப்புறம் அவருடையவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுகிறாங்களோ அது போல அதுதான் வரிசை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறது. சோ ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் உயிரோடு எழும்புறாங்க. ஆனா அவனவன் தன் தன் வரிசையில உயிரோடு எழும்புவான். கிறிஸ்துவுக்குள்ள உயிரோடு எழும்புறாங்க அப்படின்னா கிறிஸ்துவோடயே சேர்ந்து உடனே அவர் உயிரோடு எழும்புற போதையே நம்ம உயிரோடு எழும்புறது இல்ல. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் விசுவாசிங்க. ஓகே, இப்ப விசுவாசிங்கன்னு வரும்போது அதுல ஏதாவது ஆர்டர் இருக்கா அப்படின்னா, நாம வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அதாவது ட்ரிபுலேஷன் டைம், உபத்திரவ காலத்துல யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து மிருகத்தினுடைய முத்திரையை எடுத்துக்காம விசுவாசமா இருக்காங்களோ, யாரெல்லாம் மரிக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே என்ன செய்றாங்க, உயிரோடு எழும்புறாங்க. இயேசுவோட 1000 வருடம் அரசாட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. 2ஆம் உயிர்த்தெழுதல். விசுவாசிங்க, அவிசுவாசிங்க எல்லோருமே எழும்புறாங்க. விசுவாசிகளுக்கு வந்து அவங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன செய்றாரு, நியாய தீர்ப்பு தராரு. நியாய தீர்ப்பு அப்படிங்கும் போது அவங்கள அக்கினி கடலுக்கு தள்ளுறது கிடையாது. ஒருவேளை பலன்களாக இருக்கலாம், ஆண்டவருடைய பாராட்டு, ஆண்டவர் நல்ல ஊழியக்காரனே அப்படின்னு அந்த எஜமான் சொல்றாரு இல்லைங்களா, அந்த தாளந்து உள்ளவங்க அது போல ஆண்டவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். இதனுடைய விளக்கங்கள்லாம் நமக்கு தெரியல, சரிங்களா? ஸோ நியாய தீர்ப்புன்னு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அவிசுவாசிகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அக்கினி கடல்ல போடப்படுகிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவங்க அவங்க ஆண்டவருக்குள்ள போறாங்க. ஸோ இதுதான் இந்த உயிர்த்தெழுதலை பத்தியான ஒரு காரியம். ஸோ இதுல வந்து பல விவாதங்கள் பலரும் பேசுவாங்க. பட் இந்த கன்க்ளூஷன் உங்களுக்கு நான் தரேன். பட் நம்ம இத இதுல இருந்து அப்படியே நேரா நம்ம என்ன செய்றோம்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரத்துக்கு நாம போக போறோம். 21வது அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. 1000 வருட அரசாட்சி முடிஞ்சிருச்சு. நியாய தீர்ப்பும் முடிந்து விட்டது. இப்ப யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குதோ அவங்க எல்லோருமே ஆண்டவரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்க்கலாம். Just give me one sec. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்த்தேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, கடலும் இல்லாமல் போனது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப முற்றிலுமாக ஒரு புதிய வானம், புதிய பூமி அப்படியே ஆண்டவர் படைக்கிறாரா? அல்லது எப்படி நம்முடைய சரீரத்தை புதுப்பிச்சு ஆண்டவர் கொண்டு வராரோ, அது போல மகிமை அடைஞ்ச ஒரு சரீரமா ஆண்டவர் கொண்டு வராரோ, அது போல கொண்டு வருவாரா? தெரியல. ஆனா இது வந்து புதிய வானம், புதிய பூமி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க வந்து நம்ம இங்க பார்க்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்றத அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடல் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்பனா வாட்டர் பாடியே இருக்காதா? அதாவது தண்ணீர் நிலைகளே இருக்காதா? அப்படின்னா நிச்சயமா அங்க வந்து ஆறு ஆறு ஓடுறத நம்ம பார்க்கிறோம். ஜீவ தண்ணீர் ஓடுறத நம்ம பார்க்கிறோம். பட் இந்த கடல் இருக்காது அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கடல் இருக்காது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, கடல்ல இருந்து தான் மிருகம் வரதை நம்ம பார்க்கிறோம். 13வது அதிகாரத்துல 1வது வசனத்திலும், அப்புறம் தானியேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலும் கடல்ல இருந்து தான் மிருகம் வருவதை நம்ம பார்க்கிறோம். இந்த கடல் வந்து ஒரு அபாயகரமான குழப்பத்தினுடைய ஒரு இடம். அது மட்டுமல்ல, பொல்லாங்கு எங்கிருந்து வருதோ
அந்த இடமாக நாம தானியல்லையும் பார்க்கிறோம், அப்புறம் வெளிப்படுத்துற விசேஷத்திலையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை எழுத்தின்படி கடலே இல்லாம போகலாம். ஆனா நீர்நிலைகள் நிச்சயமாக இருக்கும். ஆறு இருக்கிறது, குளமும் இருக்கலாம். பட் டெஃபினெட்லி பொல்லாங்கு உருவாகும் இடம், குழப்பம் உருவாகும் இடம், தீய சக்திகள் எழும்பும் இடம் நிச்சயமாக இது இருக்காது. அப்படிங்கிறத நாம அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது கடலே இருக்காது அப்படின்னு நம்ம எழுத்தின்படி எடுத்துக்கிட்டு மற்ற நீர்நிலைகள்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து சரியான விளக்கமாக இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இந்த உரையில வந்து எது அப்படின்னு சொல்லி தெளிவாக இல்லாததுனால நம்ம அப்படி எடுத்துக்கலாம். யோவானாகிய நான் 2வது வசனத்துல, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதை பார்த்தேன். அது தன் கணவனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகளைப் போல ஆயத்தப்பட்டிருந்தது. நீங்க பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 17வது அதிகாரத்துல, ஈவன் அதுக்கு முன்னாடி கூட 14 நினைக்கிறேன், அங்க பாபிலோன் அப்படிங்கிற ஒரு வேசி அலங்காரம் செய்யப்பட்டு அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிற ஒரு பெண் யார்? சபை. இந்த சபை மணமகள் என்று அழைக்கப்படுகிறது. இது அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணமகளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய மக்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் அப்படின்னு நாம இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து ஆபிரகாம் அழைச்சது, இஸ்ரவேல் மக்களை தேர்ந்தெடுத்தது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவர்கள் மத்தியில வாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் அவர்களுடைய தேவனாக தேவன் இருக்க வேண்டும், அவர்கள் வந்து தேவனுடைய மக்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. அப்புறம் ஆசாரிப்பு கூடாரம் ஆலயமாக மாறினது. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அவ்வளவு பெரிய மகிமையான தேவனை வந்து உள்ளடக்க முடியாது, ஆலயத்துக்குள்ளேயே நம்ம உள்ளடக்க முடியாது. ஆனா இந்த ஆசாரிப்பு கூடாரமும் ஆலயமும் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தேவனை என்ன செய்றாரு? மனுஷன் மத்தியில வாழ்வதற்காக அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கேயும் இது வந்து தேவனுடைய வாசஸ்தலம், மனுஷருடைய மத்தியில வந்து ஆண்டவர் வந்து இருக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த புதிய வானம் புதிய பூமி கொண்ட அந்த உலகம் தேவன் மக்களோட தங்கும் இடம், மக்கள் வந்து தேவனோட உறவு கொள்ளும் இடம். எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் தேவனோட உறவு கொண்டாங்க, தேவன் வந்து அவங்களோடு கூட சஞ்சரித்தார், உலாவினார், நடந்து போனார் அப்படிங்கிறத பார்க்கிறோமோ அதே போல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொன்னது. இப்ப நம்ம 4வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா எப்படிலாம் விசுவாசிகள் உபத்திரவப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படிலாம் வந்து சாத்தான் தன்னுடைய கோபத்தை விசுவாசிங்க மேல அவிழ்த்து விட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முக்கியமா 7வது அதிகாரத்துல வந்து நிறைய நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப அந்த அலறுதல், வருத்தம், துக்கம், மரணம் இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர் இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இது எல்லாமே புதுசாயிடுச்சு, புது உலகம், புது ஆர்டர், புது ஒழுங்கு அப்படின்றத தான் இங்க எல்லாத்தையும் புதிதாக்கினார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அன்றியும் அவர் என்னை பார்த்து, அதாவது சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு இப்ப இவர் யோவானை பார்த்து சொல்றாரு, அன்றியும் நான் அல்பாவும் ஒமேகாவும் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான், பயப்படுகிறவர்களும் சரி குமாரனாக இருப்பான் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஜெயம் கொள்கிறவன் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் அப்படின்னா, யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு இருக்காங்களோ, சோதனைக்கு உட்படாம மிருகத்தினுடைய முத்திரையை எடுக்காம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, மிருகத்தினுடைய முத்திரை அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறாங்களோ அத்தனை பேர்களும் என்ன செய்வாங்கன்னா இந்த உலகத்தை, புது உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே
ஆண்டவர் வந்து மிக தெளிவாக சொல்றார், நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன், அவர்கள் வந்து அப்படிப்பட்டவங்க என்னுடைய குமாரன், என்னுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றதை நான் பார்க்கிறோம். பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகர்களும், விபச்சாரக்காரர்களும், சூனியக்காரர்களும், விக்கிரக ஆராதனைக்காரர்களும், பொய்யர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சோ இந்த இடத்துல பயப்படுகிறவர்கள் இங்க அக்கினி கடல்ல போவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, எல்லாத்துக்கும் பயப்படுறவங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாத்துக்கும் அப்படின்னா அந்த காக்ரோச்சுக்கெல்லாம் பயப்படுறாங்க, பல்லி வந்துச்சுன்னா பயப்படுறாங்க, இருட்ட கண்டா பயப்படுறாங்க. ஸோ ஏய் பயப்படாத, நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்றது வசனம் இது கிடையாது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வைத்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பயப்படுகிறவர்கள் அப்படின்னா யாரெல்லாம் பயந்து தங்களுடைய விசுவாசத்தை விட்டு பிசாசனுடைய அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை எடுத்துக்கிட்டாங்களோ அத்தனை பேர்களும் என்ன செய்வாங்க, இந்த அக்கினி கடலுக்குள்ள போவாங்க. மற்றவங்க எல்லாம் நமக்கு விளக்கமாக இருக்கிறது. அருவருப்பானவர்கள், கொலைப்பாதர்கள், சூனியக்காரர், விக்கிரகாராதை, பொய்யர்கள் எல்லோருமே என்ன செய்வாங்க, போவாங்கன்னு இருக்கு. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, இந்த 7 வாதைகள் வந்துச்சு இல்ல, அதனுடைய தூதன் என்ன செய்ய வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணமகளை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு மலையின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். சோ எப்படி எசேக்கியேலை ஒரு மலை மேல நிறுத்தி அந்த உலர்ந்த எலும்புகளுடைய அந்த தரிசனத்தை பார்க்க வைக்கிறாரோ, அதே போல இந்த இடத்துல யோவான ஒரு பெரிய மலையின் மேல நிறுத்தி, உயரமான மலையின் மேல நிறுத்தி இந்த காட்சியை வந்து பார்க்க வைக்கிறார். என்ன? பரலோகத்தை விட்டு பரிசுத்த நகரமாகிய எருசலேம் அப்படி இறங்கி வருகிறத அவர் பார்க்கிறார். அதன் பிரகாசம் விலையுயர்ந்த ரத்தன கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்களும், வடக்கே 3 வாசல்களும், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், ஆக 12 வாசல்களும் இருந்தன. சோ ஃபுல்லா மதில்கள் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, அப்புறம் வாசல்கள் இருக்கு. ஒரு நகரமாக இது இறங்கி வரதை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 புறமும் ஒரே அளவு கொண்ட ஒரு கியூப் போல, ஒரு ஸ்கொயர், ஒரு சதுரம் போல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். பயங்கரமான செக்யூரிட்டி இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. எப்படி ஆதாம் ஏவாள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜீவ விருட்சத்தை காப்பதற்காக ஆண்டவர் ஒரு தேவதூதனை வச்சாரோ, அதே போல இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் வம்சத்தில் உள்ள 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலில் உள்ள 12 அஸ்திபாரங்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்கள் 12 பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. 12 கோத்திரத்தாரும் 12 அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலர்களும் அப்படின்னு சொல்றது எதை காண்பிக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாடு விசுவாசிங்க, புதிய ஏற்பாடு விசுவாசிங்க 2 பேரும் இந்த இடத்துல இணைஞ்சு வராங்க. ஒட்டுமொத்தமா இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, தேவ பிள்ளைகளுடைய சமுதாயம். பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இயேசுக்கு தேவனை விசுவாசிச்சு மரித்தார்களோ, வாழ்ந்தார்களோ, மரித்தார்களோ, அத்தனை பேர்களும் ஒரு சமுதாயமாக இந்த இடத்துல இறங்கி வரதை நம்ம பார்க்கிறோம். என்னுடைய பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாக இருந்தது. அது நீளம் அகலம் சமமாக இருந்தது. இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஆசாரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு சதுரமான ஒரு இடமா இருந்துச்சோ, அதே போல இதுவும் இருக்கிறத நாம பார்க்கிறோம். மேல இருந்து இறங்கி வருகிறது. அவன் அதன் மதிலை அளந்த போது மனித அளவின்படியே அது 144 முழமாக, 144 அப்படிங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 12, 12 பெருக்கம் தான் வந்து 144. ஸோ 12 அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா பைபிள்ல முக்கியமா வெளிப்படுத்தும் விசேஷத்துல தேவனுடைய மக்களுக்காகவே இது உபயோகப்படுத்தப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அதன் மதில் வஜ்ரக்கல்லாலும் கட்டப்பட்டிருந்தது. நகரம் பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது.
நகரத்துக்கு மதில்கள், அஸ்திபாரங்கள் எல்லாமே ரத்தினங்கள், பொருட்கள் இது எல்லாமே 5வது கோமேதகம் இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. இது எல்லாமே எதை காண்பிக்குதுன்னா, எந்த அளவுக்கு விலையேற பெற்ற அ நகரமாக இருந்தது அப்படிங்கிறத காண்பிக்குது. அ இன்னொரு விதத்துல சொல்லப்போனா, இது வந்து லிட்டரலா ஒரு நகரமே இறங்கி வருது அப்படின்றத விட, மக்கள் என்ன செய்றாங்க? இறங்கி வராங்க. ஸோ மகா பரிசுத்த ஸ்தலத்த போல பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவங்க, அவங்க என்ன செய்றாங்க? இறங்கி வராங்க. அவங்க ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானவங்களா இருக்காங்க. ரொம்ப விலையேற பெற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கிறோம். அதிலே தேவாலயத்தை நான் பார்க்கவில்லை. இங்க வந்து தேவாலயத்த ஆ பார்க்கல. அப்ப தேவாலயம் இல்லையா அப்படின்னா இருக்குது. எப்படி தேவாலயம் இங்க இருக்கு அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆலயம் வந்து அ தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளமா இருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளமாக அல்லது தேவனுடைய பிரசன்னத்த வந்து மக்கள் அறிந்து கொள்வதற்கு அ ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவே இருக்காரு. ஆட்டுக்குட்டியானவரே இருக்கிறார். அதான் அவரே ஆலயமாக இருக்கிறார். ஸோ இங்க வந்து பலி செலுத்துறதோ எதுவுமே இது கிடையாது. அ இயேசு கிறிஸ்து தான் என்னது ஆலயம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும், சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆம், ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஸோ இயேசு சொல்றாரு இல்லைங்களா, நானே வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்றாருல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, அவர் தான் விளக்காக இருக்கிறார். ஸோ அவரே பிரகாசத்தை கொண்டு வரார் அப்படின்றத பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிற மக்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 24வது வசனத்தை நான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். 24வது வசனம். By its light will the nations walk, and the kings of the earth will bring the glory into it. ரட்சிக்கப்படுகிற மக்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? பட் ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து இப்படி இருக்கு. இதனுடைய வெளிச்சத்தில் தேசங்கள் நடக்கும். அந்த அதாவது ராஜாக்கள், பூமியுடைய ராஜாக்கள் will bring the glory into it. அவங்களுடைய மகிமை என்ன செய்வாங்க? இங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கிறத பார்க்கிறோம். And its gates will never be shut by day or there will be no night there. அதனுடைய வாசல்கள் என்றைக்கும் பகல் நேரத்தில் அது அடைக்கப்படுவதில்லை. அப்புறம் அங்க இரவும் கிடையாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, by its light will nations walk. இந்த வெளிச்சத்துல ரட்சிக்கப்படுகிற மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற மனுஷங்க அப்படின்ற அர்த்தம் தான் இங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது தேசங்கள், ஜாதிகள், தேசங்கள் அப்படிங்கிறது வந்து மக்கள் கூட்டங்கள் வந்து அவங்க அந்த வெளிச்சத்துல என்ன செய்வாங்க? நடப்பார்கள் அப்படிங்கிறது தான் நாம் அதை புரிஞ்சுக்கலாம். அங்க புதிய வானம், புதிய பூமி காலத்துல வந்து ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் வந்து இங்க இல்லை. அதுக்காக தான் நான் இதை இங்கிலீஷில் நான் வாசித்தேன். அங்கே இரவு இல்ல, அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவுமாகிய ஒன்றும் அதில் செல்வதில்லை. ஸோ அங்க எதுவுமே இந்த மாதிரி தீட்டான காரியம் எதுவுமே போகாது. இது எப்படின்னா ஒரு நகரத்தை போல பாவிச்சு உருவகமாக பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு நகரத்துக்குள்ள கெட்டது வரும், ஆனா இந்த நகரத்துக்குள்ள கெட்டது வராது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும் அதில் செல்வார்கள். ஸோ தேவனுடைய வாசஸ்தலம் இந்த புதிய வானம், புதிய பூமிக்குள்ள யாரெல்லாம் செல்வார்கள் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து 22வது அதிகாரத்துல, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஸோ சுத்தமான தண்ணி, ஜீவ தண்ணீர் உள்ள தண்ணி இங்க வரதை நம்ம பார்க்கிறோம். ஸோ லிட்டரலாக ஒரு ஆறே ஓடுதா அல்லது ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறது வந்து நித்திய ஜீவனுக்கு வந்து
ஆம், நித்திய ஜீவன அடையாளமா காண்பிக்குதா அப்படிங்கிற வாதங்கள் இருக்கிறது. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது இங்க ஜீவ தண்ணீர் வந்து நித்திய ஜீவனையும் குறிக்கிறது. அதே நேரத்துல அங்க ஜீவ தண்ணீரும் இருக்கிறது. நாம அங்க குடிப்போம் ஆ அப்படிங்கிறதையும் நாம சொல்லலாம். அதுல தப்பு கிடையாது. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. சோ இங்க பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் ஓடுகிறது. அதனுடைய நதியினுடைய நகரத்தினுடைய வீதியில மத்தியில அது ஓடுது. நகரத்தினுடைய அந்த நதியினுடைய 2 கரையிலுமே 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் ஆ மரங்கள் அங்க இருந்தது. அந்த மரத்தின் இலைகள் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தகுந்தவைகள். சோ இந்த இடத்துல அ ஜீவ விருட்சம் இருந்தது. மரத்தின் அப்படின்னோன சிங்குலர்ல தான் இருக்கு. ஒருமையில தான் இருக்கு. ஆனா நம்ம இங்க இந்த வசனத்த வாசிக்கும்போது என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, 2 கரையிலுமே எனது மரம் இருந்தது அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். சோ இதனால ஒரே ஒரு மரம் தான் இருந்துச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பல ஜீவ மரங்கள், ஜீவ விருட்சங்கள் வந்து நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. லட்சக்கணக்கான கூட சொல்லலாம். ஸோ நெறைய இருக்கு. அது வந்து 2 கரையும் இருக்கு. எப்போதுமே கனி தருகிறதா இருக்கு. 12 வகையான கனிகள தருவதாக இருக்கு. நெறைய பேரு ஜீவ விருட்சம் வந்து அ ஆப்பிளா, ஆரஞ்சா அப்படின்லாம் அ வாதம் செய்வாங்க. சிலர்லாம் ஆப்பிள்னே சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்ல. இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா 12 வகையான ஆம் அ ம கனிகள கொடுக்கிறதாக இருக்கு. அந்த மரத்தின் இலைகள் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தகுந்தவைகள். பழங்கள வந்து சாப்பிடுறதுக்கு தான் இருக்காது. அ ஒருவேள அ இலைகள வந்து அ இலைகள் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க? சாப்பிடுறதா? அல்லது இல்ல வேற எதுக்கு பயன்படுத்துறாங்களா? அப்படின்னு தெரியல. பட் இது வந்து ஆரோக்கியத்திற்கு இது அ ஆரோக்கியத்த தருகிறதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இனி அந்த இடத்துல சாபம் கிடையாது. தேவ ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கிறது. அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய முகத்தை பார்ப்பார்கள். அவருடைய பெயர் அவருடைய நெற்றியில் இருக்கும். பாருங்க, பேர் வந்து நெற்றியில இருக்கும் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இந்த கான்செப்ட் இந்த கருத்து வரத நம்ம பார்க்கிறோம். சோ அதனால இப்ப அந்தி கிறிஸ்துனுடைய பேர் வந்து நெற்றியில அ அப்புறம் கையில இருக்கிறது வந்து நிச்சயமா வந்து பயோசிப்போ அல்லது வேற எதுவும் கிடையாது. இது வந்து ஆவிக்குரிய ரீதியில பேசுற ஒரு காரியம். அவனுக்கு சொந்தமானவர்கள். அதேபோல வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துல விசுவாசிங்க மேல இருக்கிற விசுவாசிகளுடைய நெற்றியில போடப்படுகிற அந்த முத்திரையும் பயோசிப்லாம் கிடையாது. அது ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, புதிய வானம், புதிய பூமியில வந்து பயோசிப்லாம் கிடையாது. இது வந்து ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெற்றியிலே அவருடைய பெயர்கள் இருக்கும். அவருடைய பெயர் அ தேவனுடைய பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்கு சொந்தமானவர்களாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தமானவர்களாக நாம இருப்போம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. எப்படி இந்த இடத்துல இந்த நெற்றியில பேர் இருக்கிறது வந்து பயோசிப் இல்லையோ, அ அதேபோல வேற எங்கேயுமே பயோசிப் கிடையாது. பயோசிப்ப வந்து அந்திகிறிஸ்து யூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லல. அது இன்னும் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வரலாம். அத அந்திகிறிஸ்து யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நான் சொல்லல. ஏன் ஆதார் கார்டையே கூட அந்திகிறிஸ்து யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்லாம் நான் சொல்லல. பட் ஆதார் கார்டு வந்து 666 கிடையாது. பயோசிப் வந்து 666 கிடையாது. அந்த நெற்றியில போடுறது வந்து 666 666 கிடையாது. 666 அப்படிங்கிறது ஒரு மனுஷன் அவனுடைய பெயரையோ, எண்ணையோ சிலர் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது எத காண்பிக்குதுன்னா, அவனுக்கு சொந்தம். ஆட்டுக்குட்டியானவர பெயர வந்து நம்ம போட்டுக்கிறது எதுக்கு? அ எந்த அர்த்தத்த குடுக்குது அப்டின்னா, நாம ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தமா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது காண்பிக்கிறது அருமையானவர்களே. ஸோ அதனால நம்ம இந்த நியூஸ் பேப்பர்ல மற்ற WhatsAppல வருகிற மெசேஜ வச்சு நம்ம அத பத்தி யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. அங்கே இரவும் கிடையாது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தாவே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். கர்த்தாவே பிரகாசிப்பார். அவர்கள் எல்லா காலங்களிலும் அரசாளுவார்கள். நாம எப்படி ஆதாம், ஏவாள் அந்த தோட்டத்த நிர்வாகம் செய்தார்களோ, அந்த தோட்டத்த பண்படுத்தினார்கள், பாதுகாத்தார்களோ, நாம அதுதான் இந்த அரசாளுவார்கள் அப்படிங்கிறதுக்கு அதான் அர்த்தம். நிர்வாகம் செய்யறது. பொறுப்புள்ளவர்களாக, மேலாளர்களாக இருந்தார்களோ, அதேபோல நாமும் இந்த உலகத்துக்கு என்ன செய்வோம்? தேவனோடு சேர்ந்து மேலாளர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, பண்படுத்துகிறவர்களாக, பாதுகாப்பவர்களாக நாம இருப்போம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தேவதூதன் என்னை பார்த்து இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாக நடக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காட்டும்படி பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். சோ இது எல்லாத்தையும் இந்த நடக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும்
காண்பிக்கிறது அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள் இது எல்லாமே. இது இது எல்லாம் அப்படின்னும் போது சபைகளுக்கு டைரக்டா ஆண்டவர் சொல்ற காரியங்கள்லாம் அன்னைக்கு பொருந்தும். பட் அப்கோர்ஸ் அதுல இருந்து நம்ம பல காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். 4வது அதிகாரத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, வரும் காலத்தை குறித்து அப்படி பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல இது ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு காட்டும்படியாக, ஊழியக்காரர்கள் அப்படிங்கிறது இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல பாஸ்டர்ஸ்ன்னு நம்ம புரிஞ்சக்கூடாது. விசுவாசிங்க, எல்லா விசுவாசிகளுக்கும் காட்டும்படியாக ஆண்டவர் வந்து இத தேவதூதனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். சாரி, தேவன் வந்து தன்னுடைய தூதனை அனுப்பி கொடுக்கிறார். நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் 1வது அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்து தூதனுக்கு சொல்றாரு. தூதன் வந்து என்ன செய்யறாருன்னா யோவானுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு சீக்கிரமாக வருகிறார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கடைபிடிக்கிறவன் பாக்கியவான் என்றான். யோவானாகிய நானே இவைகளை பார்த்தும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு பார்த்தபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்ய வேண்டாம், உன்னோடும் உன் சகோதரர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கடைபிடிக்கிற ஊழியக்காரர்களில் நானும் ஒருவன், தேவனை தொழுதுகொள் என்றான். அவர் என்னை பார்த்து, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களுக்கு முத்திரை போட வேண்டாம், காலம் நெருங்கி இருக்கு, அதாவது முத்திரை போட்டு இதை மூடி வச்சிடாத, இதை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய காலம் இது அப்படின்னு அவர் சொல்றதை நான் பார்க்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய செய்கைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். நான் அல்பாவும் ஒமேகாவும் தொடக்கமும் முடிவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ மரத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்திற்குள் செல்வதற்கும் அவருடைய கட்டளையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது யாரெல்லாம் இந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ள போறாங்களோ அவங்க எல்லோருக்குமே ஜீவ விருட்சம் இருக்கு, ஜீவ மரம் கிடைக்கிறது. அப்புறம் அவங்க வந்து என்ன செய்றாங்க, வாசல் வழியாக சென்று அப்படின்னா அந்த அந்த எருசலேம் நகரத்துல அவங்க பிரவேசிக்கிறாங்க, எருசலேம் நகரத்துல வாழ்றாங்க. அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, புதிய வானம் புதிய பூமிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாய்களும் சூனியக்காரர்களும் உபச்சாரக்காரர்களும் கொலைப்பாதர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் இவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க. அப்படின்னா அவங்க அக்னி கடல்ல இருப்பாங்க. நாய்கள் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நாய்கள் அப்படிங்கிறது பைபிள்ல பின்மாறி போகிறவர்கள், தேவனை விட்டு பின்மாறி போகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லது இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், விக்கிரகத்தினோட அவர்கள் வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இவங்க எல்லோருமே என்ன செய்வாங்க, அக்கினி கடலுக்கு போவாங்க. இவைகளை சபைகளில் உங்களுக்கு சாட்சியாக தெரிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன செய்றாரு இந்த இடத்துல அவர் பேசுறாரு. நான் தாவீதின் வேரும் வம்சமும் பிரகாசம் உள்ள விடியற் கால நட்சத்திரவுமாய் இருக்கிறேன் என்றார். சோ இங்க பிதாவும் இந்த அதிகாரத்தில் வராரு, மற்றும் பல அதிகாரத்தில் வராரு, இயேசு கிறிஸ்துவும் வராரு, ஆவியானவரும் மணமகளும் வா என்கிறார்கள். ஆவியானவர் என்ன செய்றார் இந்த இடத்துல பேசுறதை பார்க்கிறோம். கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வர வேண்டும். நம்ம கேட்கிறவங்க மற்றவங்களை என்ன செய்றோம், இந்த வசனத்தை சொல்லி, அதனாலதான் இது முத்திரை போடப்படல, மற்றவங்களுக்கு இதை சொல்லி நம்ம அவங்களையும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். விருப்பம் உள்ளவன் ஜீவத்தினரை இலவசமாக வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற அனைவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவனும் இவைகளோடு எதையும் கூட்டினாலும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இங்க சொல்லப்பட்ட காரியத்துல கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். உண்மையாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்றார். சீக்கிரமாக அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு நேரம் தெரியல, ஆனா நிச்சயமாக அவர் வருவார், சீக்கிரமா வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிறார். ஒரு 1 or 2 minutes நான் முழு வெளிப்படுத்த விசேஷத்தை நான் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து வரப்போகிற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துறார். சபைக்கு வந்து எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படிலாம் பிசாசு
தன்னுடைய மக்கள் மேல கோபத்தை அவிழ்த்து விடுவான் அப்படிங்கிறதையும், எப்படிலாம் தேவன் தனக்கு விரோதமான மக்கள் மேல கோபத்தை அவிழ்த்து விடுவார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் இடையில நடக்கிற அந்த யுத்தத்துல யாரெல்லாம் ஆண்டவரோட சேர்றாங்களோ, இயேசுவோட சேர்றாங்களோ, அவர்கள் இயேசுவோட சேர்ந்து ஜெயிக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த மிருகத்தினுடைய முத்திரை எடுத்துக்கிறாங்களோ, பேர் எடுத்துக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்யல? ஜெயிக்கல. சோ இயேசு கிறிஸ்து வராரு, நியாயம் தீர்க்கிறாரு. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க பேரு, ஜீவ புஸ்தகத்துல யார் பேர்லாம் இருக்கோ அவர்களுக்கு ஆண்டவர் வந்து பலனை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவங்க புதிய வானம் புதிய பூமி உலகத்துல அவங்க போறாங்க, பிரவேசிக்கிறாங்க. யாருடைய பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அவர்கள் என்ன செய்றாங்க? அக்கினி கடலுக்கு போறாங்க. ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிறது இந்த குடி உரிமை புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா? அது போல ஒரு புஸ்தகம். அங்க இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த புதிய வானம் புதிய பூமி உலகத்துல குடி உரிமை இருக்கு. we are citizens அப்படின்னு அர்த்தம். சோ இந்த செய்திய அதே நேரத்துல இந்த முடிவுல பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் தாகமா இருக்கீங்களோ வந்து இந்த ஜீவ தண்ணீரை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நித்திய ஜீவன் அடையுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தை நம்ம முத்திரை போட்டு எங்கேயும் வச்சிடக்கூடாது. இதை மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த செய்தி.